எம்ஆர்எஃப் ஆலை 1946 தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளை தொடப்போகுது இந்த நிர்வாகம். இந்த நிர்வாகத்துக்கு பல வகையில எம்ஆர்எஃப் திருவொற்றியூர் தொழிலாளர்கள் உற்பத்தி கொடுத்து இன்று பல கிளை நிறுவனங்களாக விரிவடைந்துள்ளது. எம்ஆர்எஃப் நிர்வாகத்தின் இந்த ஆண்டு வருமானம் 28,000 கோடி, லாபம் 1,800 கோடி. இந்த 1,800 கோடியை லாபம் சம்பாதித்த இந்த எம்ஆர்எஃப் நிறுவனம் தொழிலாளிகள் உழைப்பினால்தான் இந்த லாபத்தை அவர்கள் பெற முடிந்தது. ஆனால் இந்த லாபத்தை உழைத்து கொடுத்த தொழிலாளியை இன்று ரோட்டில் தவிக்க விட்டுள்ளார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ஏனெனில் சாதாரணமாக ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு நிர்வாகமே போட்டு தர வேண்டும். ஆனால் நிர்வாகம் போட்டு தராமல் சங்கமாக ஒரு ஏற்பாடு செய்து ஏற்கனவே ஒரு நடைமுறையில் உள்ள திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம். அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு முன்பணம் தந்து அதை பின்னால் தொழிலாளர்கள் பிடித்தம் செய்து கொள்வார்கள். அதையே இந்த நிர்வாகம் நாப்ஸ் திட்டத்தை ஒத்துக்கொண்டால்தான் நான் அந்த முன்பணம் தருவேன் என்று அடம் பிடிக்கிறது. அப்படி நாப்ஸ் திட்டத்தை ஒத்துக்கொள்ள வேண்டால் உங்களுக்கு நாங்கள் தொந்தரவு செய்ய என்ற போக்கில் தான் இந்த நிர்வாகம் செயல்படுகிறது. அதே போல் 1996 பயிற்சியாளர்களை 2 ஆண்டில் நிரந்தரம் செய்ய வேண்டும் ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டுள்ளோம். நிர்வாகம், தொழிற்சங்கம், அரசாங்கம் 3 பேரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தின் மூலமாக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தையே சமீப காலமாக இந்த நிர்வாகம் நடைமுறைப்படுத்த மறுக்கிறது. அப்ப சங்கம் அது சம்பந்தமாக எல்லா சங்கங்களும் தொடர்ந்து வர்றது கேட்கும்போது அதை நீங்க நாப்ஸ் ஒத்துக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லி அதையும் இந்த பயிற்சியாளர்களை நிரந்தரம் செய்ய மறுத்து வருகிறது நிர்வாகம். குறிப்பா என்ன சொல்லணும்னா 6-7 வருஷம் பயிற்சியாளர்கள் இந்த வேலை செய்யறாங்க. கடுமையான உடல் உழைப்பு. இந்த எம்ஆர்எஃப் நிறுவனத்துல மற்ற நிறுவனங்களோட ஒப்பிடும் போதுனா இங்க உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு. அப்ப அவன் 6-7 வருஷமா நிரந்தரமானமா கடுமையான மன உளைச்சலுக்கு இந்த பயிற்சியாளர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமே இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல 31 நாள் இல்லைன்னா 21 நாள் ஓட்டி பார்க்க சொல்றாங்க. அப்ப அந்த கொடுமை எவ்வளவு அவர் சகிச்சுட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா அவனை எப்படியாவது அவனை வேலை பளுவை திணிச்சு மன உளைச்சல் ஏற்படுத்தி வீட்டுக்கு அனுப்புற நிர்வாகம் ஒரு மோசமான தன்மையை கையாளுகிறது. இதை பொறுத்து பார்த்த சங்கம் தான் மீண்டும் நீ ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த என்று இப்போது அந்த கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கை வைக்கதே இந்த நிர்வாகம் புதுசாலாம் எதுவும் கோரிக்கவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மருத்துவ காப்பீட்டு முன்பணம், அதுக்கப்புறம் தொழிலாளர்களுக்கு பயிற்சியாளர்கள் நிரந்தர செயல் போட்ட ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் இந்த 2 தான் அவங்க அமுல்படுத்த சொல்றாங்க. இதையே இந்த நிர்வாகம் மறுக்குது. இதை கேட்டதுனால தொழிலாளர்களுக்கு உணவகத்தை மூடுறது, பேருந்து மூடுறது, உள்ளே வேலைக்கு போற தொழிலாளியை எந்தவித அறிவிப்பின்றி தடுக்கிறது, சட்டவிரோதமா கதவடைப்பை பண்ணி வச்சிருக்குது. அதனாலதான் தொழிலாளர்கள் இன்னைக்கு சாலையில நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. 1,800 கோடி லாபம் சம்பாதித்து கொடுத்த தொழிலாளியை இங்க இந்த ரோட்டுல உட்கார வச்சது இந்த நிர்வாகம் கொடுமைப்படுத்துகிறது. இது ரொம்ப வேதனையான விஷயம். அதில் ஏதாவது உள்ள நம்ம கேட்டோம்னா எம்ஆர்எஃப் ஃபேமிலி, எம்ஆர்எஃப் குடும்பம் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களை ஏமாத்துவதற்கு அந்த முழக்கத்தை அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர உண்மையிலேயே எம்ஆர்எஃப் தொழிலாளர்களின் குடும்பம், எம்ஆர்எஃப் தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை. அப்படி உண்மையிலேயே அக்கறை செலுத்துவதாக தெரிந்தால் ஆபத்தான வேலைகளில் அதிக மாசு நிறைந்த ஒரு தொழிற்சாலை இது. அதிக வெப்பம் சூழல்ல தான் தொழிலாளர்கள் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது அவங்க அக்கறை செலுத்தணும். ஆனா இந்த எம்ஆர்எஃப் நிர்வாகம் அப்படி அக்கறை செலுத்தாம தொழிலாளர்களை தவிக்க விட்டு இருக்கு. இதை கண்டு மனம் பொறுக்காமல் தான் தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வீதிக்கு இந்த நிர்வாகம் எங்களை இந்த மாதிரி போராடக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கு. இதை நிர்வாகம் உடனடியாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் சுற்றுப்புறத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள், சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தரக்கூடிய சூழலை இந்த நிர்வாகம் ஏற்படுத்துது. அது கடந்த காலங்களில் இந்த நிர்வாகம் அது மாரி ஒரு அடாவடித்தனம் செய்த போது 2008 சட்டவிரோதமாக கதவடைப்பை செய்த போது இதே மாதிரி எங்களுக்கு சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற வரைக்கும் போய் அரசாங்கமே இந்த எம்ஆர்எஃப் நிர்வாகத்தை கண்டிக்கக்கூடிய சூழல் வந்தது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் இந்த ஆலையை திறக்கவில்லை என்றால்
இந்த எம்ஆர்எஃப் ஆலையை தமிழக அரசு ஏற்று நடத்தும் என்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டமன்றத்திலே அறிவித்தது. இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நடக்கிறது. இங்கு பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அவரும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் ஈடுபட்டுள்ளார். அதனால் எம்ஆர்எஃப் நிர்வாகம் உடனடியாக தொழிற்சங்கத்திடம் பேசி சுமூகமான முறையில் இந்த பிரச்சனையை விரைவில் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி முடிக்காவிட்டால் போராட்டம் தீவிரமடையும். நிச்சயமாக எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் வெற்றியடையும். எம்ஆர்எஃப் நிர்வாகம் தோக்கும். இதுதான் கடந்த கால வரலாறு. அதை நோக்கி எம்ஆர்எஃப் தொழிற்சங்கம் பயணிக்கும். நன்றி, வணக்கம்.